வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். 80s கவுன்ஸ் ஃபேன்சி பார்டர் 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ் தனியாக கலம்கரி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 100 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேலை மட்டும் 650 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் கொடுக்குற சேலைகளோட ப்ரைஸுமே ரீசேலர்ஸ் ப்ரைஸில் தான் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே கொடுத்துட்ருக்கோம். அதனால் இனிமேல் வர நாட்களில் ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். சேலைகளில் பார்டர் உங்களுக்கு 2 சைட்லேயுமே அப் அண்ட் டவுன், மேலே இருக்கிற கரையும் கீழே இருக்கிற கரையும் ஒரே மாதிரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேலைகளில் மட்டும் அப்பர் போர்ஷனில் சின்ன பார்டரும், டவுன் கீழே இன்னர் போர்ஷனில் சின்ன பார்டரும், கீழே இருக்கிறது நல்ல பிக் பார்டரும் கொடுத்துருக்காங்க. சரி ப்ளஸ் த்ரெட் பார்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மயில் அன்னம் எப்போயே வர ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். கலர்ஸுமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பல்லு, முந்தானை, தலைப்பு சீர்பல்லு தான் வரும். இந்த சேலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கலரில் கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் அந்த முந்தானையில் பிக் லைன் இல்லைன்னா மெல்லிசான கோடு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேலைகள் நார்மல் வாஷ், டெய்லியும் நீங்கள் வாஷ் பண்ணலாம், மிஷின்லேயும் போடலாம். ஸ்பின்னிங் டைம் 1 குறைவாக 2 3 அந்த மாதிரி வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக ஒரு 1/2 பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணி தனியாக போட்டு எடுத்து காய போட்டு நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். கஞ்சி போட பிடிச்சவங்க கஞ்சி போட்டுக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணி கட்டினீங்கன்னா எப்போ புதுசாக எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த குவாலிட்டியோடு அந்த கலரோடு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பர்சனலைஸில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அப்டேட் ஆகும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேலைகள் எப்படி இருக்குன்னு. இப்போது ஒரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் முன்னாடியில் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் ரீகேப் கொடுத்துட்டே இருந்தோம். இதில் ஏதாவது நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு நாங்கள் சொன்ன தகவல் மிஸ் ஆகுது, சொல்லலை, மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகப்படுத்துங்க. நான் ஏதாவது தெரியாமல் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஜிபே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இது வரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷனோடு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியறது வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் கிடையாது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், சாட் பண்ணலாம். சாட், வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசி விசாரிக்கணும்னு ஆசை இருக்கும். இது எதுவும் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டைமும் நம்மளால் எடுக்க முடியாது. மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ்லேயும் அனுப்பலாம், இங்கிலீஷ்லேயும் அனுப்பலாம். அதே மாதிரி அது ஜிபே நம்பர் கிடையாது. நீங்கள் ஏதாவது இதிலேருந்து ஃபோட்டோ எடுத்து, சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு சொல்கிறோம், நம்ம ஒரு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது நம்பர் தப்பாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு ப்ரைஸோட சேரீ நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேரீ எல்லாமே அவைலபிள் சொன்னாங்கன்னா நீங்கள் தெரியாமல் உங்கள் ஜிபே நம்பரில் பணத்தை போட்டுட்டிங்கன்னா பணம் போயிடும். எங்களோட விஷயம் என்னென்ன, எங்களோட ப்ரொசீஜர் என்ன நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் வந்தீங்கனாலோ இல்லை ஃபோன் பண்ணிங்கனாலோ கண்டிப்பாக எங்களோட ப்ரொசீஜர் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அனுப்புவோம் வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு யாராவது தெரியாமல் வேறு யார் நம்பருக்காவது எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. உங்களே ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூடியூப்பில் ஆன்லைனில் வாங்கி பழக்கம் இல்லாதவங்களுக்கு அதவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் டிப்ஸெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பயும் போல் ரெகுலராக வாங்கிக்கலாம். காமர்ஸ் தளங்களில் வாங்குற மாதிரி ரிட்டன் டைம் கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்சு கொடுப்பாங்க, திருப்பி வந்து அவங்களே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கிடையாது. டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுல நேரில் பார்க்குறப்போ காட்டன் சாரீஸ்னால் ஆஃப் ஷேடு கம்மியாக தெரியும். பிரைட்னஸ் இது பளிச்சுன்னு இருக்குது. இந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஷேடு கம்மியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ஆஃப் ஷேடு அதிகமாகவும் இருக்கும், டார்க்காகவும் இருக்கும் நல்லா. அதனால் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சாரீ நல்லா கொஞ்சம் டார்க் கலர்ஸில் வாங்கிக்கோங்க, சரி பார்டர் பிரைட்டாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்குறதுங்கிறது உங்கள் விருப்பம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எந்த ஒரு பொருளையுமே தேவையில்லாமல் நம்ம வாங்கக்கூடாது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இந்த விளம்பரங்கள் நல்லா இருக்குது, அவங்க கட்டிட்டு வர அந்த ரீல்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யார்கிட்டையும் போயிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பொருளை என்றைக்குமே வாங்காதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. இது வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அவங்க யார், எங்கே இருக்காங்க, என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறதுக்கு யோசிங்க. வாங்கலாமா வேணாமா, இது நமக்கு தேவையா, அதுதான் அடுத்தது. அது கரெக்டாக நமக்கு வந்துடுமா, அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். 1 ஹவருக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். உடனே அன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. எங்கேருந்து எந்த ஊர், எந்த நாடு, எந்த தேசம், எங்கேருந்து கேட்டாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் ப்ரொசீஜர். நன்றி, வணக்கம்.